இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இன்றைய தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் பண்ணுறவங்க 18,000 பேர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுக்கிறாங்க என்றதை ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகாரிங்க சொல்கிறத இங்கெல்லாம் என்கவுண்டர் போட முடியாது, இங்கெல்லாம் என்கவுண்டர் போடுறது சுலபம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அதிகாரிகள் சொல்லி அதை அப்படியே கேட்டு சொல்கிற கிளிப்பிள்ளை மாறிக்குது. அவரே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்ன்றதை, உள்துறை அமைச்சர்ன்றதை ஞாபகம் வச்சு அவருடைய பேட்டியை கரெக்டாக கொடுக்கணும். நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் நெறிமுறை சொல்லுதோ அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையோடு தான் இந்த காவல்துறையானது செயல்பட்டு இருக்கிறத தவிர, அவங்கவுங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிலாம் காவல்துறை செயல்படணும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி செயல்பட முடியாது. எடுத்த உடனே யாரை வேணால் சுட்டு தள்ளிட்டு போகலான்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்து இதே நாளைக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் வன்முறையையும் தீவிரவாதத்தையும் அடியோட ஒழிக்கும், என்கவுண்டர் போடும், மனித உரிமை கமிஷனுக்கு பதில் கொடுப்போம், மக்களுக்காக தேவைப்பட்ட தீகாரையும் பார்ப்போம், பீகாரையும் பார்ப்போம், மீண்டும் வெயில்ல வந்து என்ன செய்யுமோ அந்த தீவிரவாதத்தையும் வன்முறையும் அடியோட ஒழிப்போம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சின்றத எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதனால சிறப்பா இன்னையோட இந்த கவுண்டரை நிறுத்தினார்னா அவருக்கும் நன்மை பயக்கும், எல்லாருக்கும் நன்மை பயக்கும்.